பூர்ணி? நான் லேட்டா கூட வரலையே. எப்பவும் வரதை விட சீக்கிரமா தானே வந்திருக்கேன். அதுக்குள்ள நிலா பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்கா? ஆமாக்கா. ஏய், என்னாச்சு பூர்ணி? ஓ, ஒருவேளை கதிர் சார் கூட்டிட்டு போயிட்டாரா? இல்லக்கா, அப்புறம் நிலா பாப்பா ஸ்கூலுக்கு போறதுக்கு அம்மா வேற ஆட்டோ வச்சுட்டாங்கக்கா. ஏய், பூர்ணி என்ன சொல்ற? என்ன ஆச்சு பூர்ணி? வேற ஆட்டோ இல்லையா? ஆமாமா, நிலாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு நாங்க வேற ஆட்டோ வச்சுட்டோம். அப்புறம் உனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி ஒரு 5500 ரூபாய் இருந்ததுமா. ராதிகா, அதை கொடு. இதோ இந்தாங்க, வாங்கிக்கோங்க. அம்மா, நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? நிலா பாப்பாவை கூட்டிட்டு போக வேற ஆட்டோ வச்சிருக்கீங்க. அம்மா, எதுக்குமா வேற ஆட்டோ வச்சீங்க? ஐயோ அம்மா, நான் எந்த தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருங்கம்மா. தயவு செஞ்சு வேற ஆட்டோ மட்டும் வைக்காதீங்க ப்ளீஸ்மா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏங்க, முதல்ல இந்த பணத்தை வாங்கிட்டு பேசுங்க. இல்லைங்க, எனக்கு இது வேண்டாம். நீங்களாவது தயவு செஞ்சு அம்மா கிட்ட சொல்லுங்க. நீங்க முதல்ல பணத்தை வாங்கிட்டு பேசுங்க. இல்லைங்க, வேண்டாங்க. இந்தாங்க, புடிங்க. என்னாச்சுமா? ஏன் இப்படி நிலாவுக்கு வேற ஆட்டோ வச்சிட்டீங்க? இங்க பாருமா, சில விஷயங்களை நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு செட் ஆகல. அதனால வேற ஒரு ஆட்டோ வச்சுட்டோம். அப்புறம் மத்தியான கம்பெனிக்கு கூட சாப்பாடு எடுத்துட்டு போறதுக்கு நீ வர வேண்டாமா, அதுக்கும் நாங்க வேற ஆட்டோ வச்சுட்டோம். இதுக்கப்புறம் ஏதாவது சவாரி தேவைன்னா சொல்றோம், அப்ப நீ வாமா, இல்லாட்டி வேணாம். அம்மா, அம்மா ப்ளீஸ்மா, உங்களை கெஞ்ச கேட்டுக்கிறேன். நிலாவுக்கு சவாரி ஓட்டுறன்றதே என் ஆத்ம திருப்திக்காக நான் செய்யற விஷயம். அது தினமும் எனக்கு மன நிம்மதி தர ஒரு விஷயம். ப்ளீஸ்மா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நிலா பாப்பாக்கு வண்டி ஓட்டுற வேலையில இருந்து என்ன நிப்பாட்டிட வேண்டாம் ப்ளீஸ்மா. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, நிலா பாப்பா கூட என் கூட தானே வரேன்னு சொல்லுவா. ஏமா, நீ ஒரு வாரம் ஜெயில இருந்த, அப்ப என்ன நிலா ஸ்கூலுக்கு போகாமையா இருந்தா? வேற ஆட்டோ வச்சு நாங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தானே இருந்தோம். என்னமோ உன் கூட வந்தாதான் வருவான்னு நீயே சொல்லிட்டு இருக்க.